கண்ணதாசனின் அர்த்தமுள்ள இந்து மதம் பாகம் 4 பகுதி 12. பகவான் கீதையில் ஒரு இடத்தில் சொல்கிறான், கூடுகின்ற பெரும் கூட்டத்தில் வெறுப்புக்கொள் என்று. தனிமையில் இனிமையைத்தான் அவன் அப்படி கூறுகின்றான். தனிமை கண்டதுண்டு, அதிலே சாரம் இருக்குதம்மா என்றான் பாரதி. பரபரப்பான நகர நாகரிகத்தில் தனிமை எங்கே நமக்கு கிடைக்கிறது? கிராமத்து நண்பர்கள் மேல் எனக்கு ஒரு பொறாமை உண்டு. ஒவ்வொரு கிராமத்தை பார்க்கும் போதும் நமது வாழ்க்கையே இங்கேயே அமைந்திருக்கக்கூடாதா என்றே நான் ஏங்குகிறேன். 1000 விலங்குகளுக்கு காலையும் கையையும் கொடுத்துவிட்ட நிலையில் இந்த ஏக்கம் எப்போது தீரப்போகிறது? குளுகுளுவென்று காற்றடிக்கும் ஆற்றங்கரையும், கரையில் இருக்கும் மரங்களையும், பச்சை புல்வெளியையும், பறந்து செல்லும் பட்சி ஜாலங்களையும், துள்ளியோடும் கன்று குட்டிகளையும், தொடர்ந்து செல்லும் பசுக்களையும், ஆயர் மகளிரின் வளை குலுங்கும் கைகளையும், களை எடுப்போரின் கலகலப்பையும், வைக்கோற்கட்டை தலையில் சுமந்து வரப்பிலே போகும் விவசாயிகளையும், அழகான கிராமத்து கோயில்களையும் பார்க்க பார்க்க மனது என்ன பரவசப்படுகிறது. எனது துன்பங்கள் அதிலே மறைகின்றன. மலைவாசம் போனால் என் மனதில் இருக்கும் சுமைகளெல்லாம் இறங்கி விடுகின்றன என்றார் ஜவஹர்லால் ஒரு முறை. கிராமம் நகரத்திலே இருப்பவனுக்கு சுமை தீர்க்கும் பூமியாகிறது. ஆனால் கிராமத்திலே இருப்பவனின் நிலை என்ன? அங்கேயே உழன்று கொண்டிருப்பவனுக்கு இந்த அற்புத காட்சிகளும் துன்பங்கள் தானே. துன்பத்தை மனத்திலே வைத்திருப்பவன் எங்கே போனாலும் துன்பம்தான். இறக்கி வைக்க தெரிந்தவன் எங்கே இருந்தாலும் இறக்கி வைத்து விட முடியுது. ஆனால் இறக்கி வைக்கும் இடமும் சுகமாக அமைந்து விட்டால் அது தானாகவே உன் மனதிலிருந்து இறங்கிவிடும். தனிமையில் உட்கார்ந்து கொண்டு அது என்ன ஆகுமோ, இது என்ன ஆகுமோ என்று அழுகின்றவன் எங்கே உட்கார்ந்து அழுதால் என்ன? ஆனால் இயற்கையாகவே துன்பங்களை அகற்றத் தெரிந்தவன் குளிர்ந்த சூழ்நிலையில் அவற்றை அடக்கிவிட முடியும். தனிமை, அதிலும் பலவந்தமான தனிமை, மனைவி மக்களை பிரித்து கொண்டு போய் சிறையிட்ட தனிமை. அந்த தனிமையிலேதான் காந்திஜியின் சிந்தனைகள் வளர்ந்தன. நேருஜி உலக வரலாறு எழுதினார். வினோபாஜி கீதையை முழுக்க ஆய்ந்து தெரிவித்தார். நானும் கூட 21 வயதில் ஒரு காவியம் எழுதிவிட்டேன். ஞானிகள் தனிமையில் தோன்றிய தத்துவங்களே இந்து மதத்தின் சாரம். பரமார்த்த ஞானத்தை தெளிவாக விளக்குவதற்கு பரமஹம்சரின் தனிமை பயன்பட்டது. ஆழ்வாய் நதிக்கரையில் ஆதிசங்கரர் மேற்கொண்ட தனிமையே அத்வைத சித்தாந்தத்துக்கு ஆணிவேர். தனிமையாக உட்கார்ந்து கொண்டு சுகமாக சிந்தித்தால் அகக்கவலை புறக்கவலை இருக்காது. எங்கே தனியாக உட்கார்ந்து சிந்தித்துப்பார். கற்பனை புறாவை பறக்கவிடு. அழகான பெண் ஒருத்தியை காதலிப்பது போலவும், அடுக்கடுக்கா புகழ் மாளிகைகள் குவிவது போலவும், ஊரெல்லாம் உன்னை தேடுவது போலவும் கற்பனையை வளர்த்துக்கொள். அப்படியே வீடு திரும்பு, சாப்பிட்டு விட்டு தூங்கு. இனிமையான கனவுகள் வரும். சுமைகளையும் தொல்லைகளையும் பற்றி பயந்து கொண்டே படுத்தால் தூக்கம் பிடிக்காது. திடீரென்று விழிப்பு வரும். கெட்ட கனவுகள் வரும். அப்போது யாராவது மெதுவாக கூப்பிட்டால் கூட செவிட்டில் அடிப்பது போல் இருக்கும். பயத்தினால் புலன்கள் மென்மையாகி விடுகின்றன. தைரியத்தினால் தான் அவை கனமடைகின்றன. தைரியத்தை வளர்ப்பதற்கு தனிமையைப் போல சிறந்த சாதனம் வேறெதுவும் இல்லை. அதிலும் பசுமை நிறைந்த காடுகளில் நடந்து சென்றால் ஒரு உற்சாகமும் தைரியமும் வரும். அதனால்தான் ஞானிகள் தங்கள் வாழ்க்கைக்கு காடுகளை தேர்ந்தெடுத்தார்கள். கட்டுப்பாடற்ற சிட்டுக்குருவிகள், மரமேறி தாவும் குரங்குகள், துள்ளி திரியும் மான் குட்டிகள், இவற்றை காணும்போது உள்ளம் எவ்வளவு உற்சாகமடைகிறது. பரபரப்பான வாழ்க்கையில் இந்த நிம்மதி ஏது? காடுகளில் திரியும் கொடிய திருடர்களிடம் கூட கருணையும் அன்பும் இருக்கும். காரணம், அது காடு வளர்த்த மனோ தத்துவம். தற்கொலை செய்து கொள்ள விரும்புகின்றவன் கூட காட்டுக்கு போனால் அந்த எண்ணத்தை விட்டு விடுகின்றான். ஜீவாத்மா மகா ஆத்மா ஆவது தனிமையிலே. அண்மையில் ஆப்பிரிக்க காடுகளில் வாழுகின்ற மிருகங்கள் பற்றி நான் ஒரு ஆங்கில படம் பார்த்தேன். அதுக்கு யானை ராஜா என்று பெயரிட்டு நானே பின்னணி உரை எழுதி முன்பகுதியையும் பின்பகுதியும் நானே பேசியிருக்கிறேன்.
அது வெறும் படம்தான். ஆனால் அதை பார்த்து கொண்டிருந்த 90 நிமிஷங்களும் ஆப்பிரிக்க காட்டிலே உலாவுவது போல் இருந்தது. கேள்வி கேட்பார் இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கும் ஆறுகள். அந்த ஆறுகளிலே லட்சக்கணக்கில் நாரைகள் சிறகடித்து கொண்டே அவை தண்ணீர் மீது ஓடுவதும் பிறகு அணிவகுத்து கொண்டு பறப்பதும், வானிலே வட்ட வடிவமாக சதுர வடிவமாக அவை அணிவகுப்பதும், ஏதோ 1000 பூமாலைகளை ஆளுக்கொன்றாக எடுத்துக்கொண்டு வகை வகையாக ஆட்டுவது போல் இருந்தது. இடுப்பளவு தண்ணீரிலே அங்கே உட்கார்ந்திருக்க வேண்டும் போல் தோன்றிற்று. ஓடிக்கொண்டிருக்கும் இடுப்பளவு தண்ணீரில் உட்கார்ந்திருந்தால் உஷ்ணக்கோளாறு வராது, மனம் கொதிக்காது, சாத்விக குணம் வரும், போனால் போகட்டும் என்ற உணர்வு வரும், எந்த துன்பத்தையும் அலட்சியப்படுத்தும் அமைதி வரும். துன்பங்களை ஜீரணிப்பதற்கு தனிமையின் இனிமையான சூழ்நிலை பெரும் உதவி செய்கிறது. ஒன்று செய்யுங்கள். கிராமத்தில் இருப்பவர்கள் பக்கத்தில் இருக்கும் காட்டில் நல்ல நிழல் தரக்கூடிய மரத்தின் கீழ் உட்கார்ந்து கொள்ளுங்கள். அதுவும் ஓடுகின்ற தண்ணீரிலோ குளத்து தண்ணீரிலோ விழுந்து குளித்த பிற்பாடு துண்டை விரித்து உட்காருங்கள். நகரத்தில் இருப்பவர்கள் காற்றோட்டமான தனி அறையை தேர்ந்தெடுத்து கொண்டு அங்கே உட்காருங்கள். இதற்கு காலை அல்லது மாலை நேரமே உகந்தது. எதிரே ஏதாவது ஒரு தெய்வத்தின் சிலை இருந்தால் நல்லது. இல்லாவிட்டாலும் கவலை இல்லை. எங்கே பிரார்த்தியுங்கள். பிறப்புக்கு முன்னாலும் இறப்புக்கு பின்னாலும் பொறுப்பேற்று கொண்டிருக்கும் பெருமானே, உன்னை நான் வணங்குகின்றேன். மரத்திலிருந்து உதிர்ந்த சருகு காற்றாலே அலக்களிக்கப்படுவது போல் மண்ணிலே விழுந்து நானும் அலைக்கழிக்கப்படுகின்றேன். எனக்கு வரும் துன்பங்கள் எவையும் என்னால் உண்டாக்கப்பட்டவை அல்ல. அப்படி நானே உண்டாக்கி இருந்தால், அது பூர்வ ஜென்மத்தின் தொடர்ச்சியாக இருந்தால், என் மீது கருணை வைத்து அவற்றை எடுத்து கொண்டு விடு. நான் அரக்கனாக இருந்ததில்லை, இருக்கவும் மாட்டேன். அப்படி இருந்திருந்தால் என் அறியாமையை மன்னித்து விடு. நல்லது என்று நினைத்து நான் செய்வதெல்லாம் தீமையாக முடிவதென்றால் அதற்கு உன்னை தவிர வேறு காரணம் இருக்க முடியாது. என் அறிவு சிறியது, உன் ஆட்சி பீடம் பெரியது. அகந்தை, ஆணவம் இவற்றால் நான் தவறு செய்திருந்தால் இதுவரை நான் அனுபவித்த தண்டனை போதும். இனி ஒருவருக்கும் கனவிலும் நான் தீங்கிழைக்க மாட்டேன். இறைவா, எனக்கு மற்றவர்கள் தீங்கிழைக்கா வண்ணம் அருள் செய். இப்படி பிரார்த்தித்துவிட்டு கீழ்கண்ட பாடல்களை பாடுங்கள். தாய் தந்தை இச்சையினால் தரணியிலே நான் பிறந்தேன். நாய்பட்ட பாடெல்லாம் நான் பெடவோ பரம்பொருளே. தண்ணீரை கூட தவறி மிதித்தறியேன், கண்ணீரை சிந்தி கலங்குவதேன் பரம்பொருளே. அல்லற்பட்டாது அழுதேன், எனக்கு வந்த தொல்லையெல்லாம் தீர்த்து துயர் துடைப்பாய் பரம்பொருளே. மாட்டின் மேல் உண்ணியைப் போல் மானிடர்கள் செய்கின்ற கேட்டையெல்லாம் நீக்கி கிளைத்தருள்வாய் பரம்பொருளே. தோழன் என எண்ணி தொடர்ந்தேன், நீயும் ஒரு வேலம் போலானால் விதி எதுவோ பரம்பொருளே. கொண்டை மனையாலும் கொட்டுகின்ற தேளானால் பண்டு நான் செய்ததொரு பாவமென்ன பரம்பொருளே. ஈண்டெடுத்த பிள்ளைகளும் எனக்கே பகையானால் சான்றோர்க்கு நான் செய்த தவறெதுவோ பரம்பொருளே. தடம் பார்த்து நான் செய்த சரியான தொழில் கூட கடன்காரன் ஆக்கியதே கை கொடுப்பாய் பரம்பொருளே. ஒருவேளை சோற்றை உட்கார்ந்தே உண்ணுகையில் மறுவேளை சோர் எனக்கு மயங்குவதேன் பரம்பொருளே. செய்யாத குற்றமெல்லாம் செய்தேன் எனச் சொல்லி பொய்யான வழக்கென்பால் போடுவதேன் பரம்பொருளே. எந்த வழக்கானாலும் என்னோடு நீ இருந்து சொந்தமென காத்து துணை இருப்பாய் பரம்பொருளே. பஞ்சாட்சரம் சொல்லி பழகாதிருந்ததற்கு நஞ்சாய் கொடுத்தாய் நீ, நான் அறிந்தேன் பரம்பொருளே. உன்னை தவிர ஒரு உயிர் துணையை காணாமல் எண்ணி வதைகின்றேன், என்னை காப்பாய் பரம்பொருளே. கண்ணாடி துண்டுகள் என் காலிலே தைக்கவில்லை, கண்ணிலே தைத்து என்னை கலக்குவதேன் பரம்பொருளே. எங்கும் நிறைந்தாயே, எவரையும் நீ காப்பாய், தங்குவதற்கு என் வீடு தரமில்லையோ பரம்பொருளே. கங்கையிலே மூழ்கி வர காசு பணம் இல்லை என்று என் கையால் விளக்கொன்றை ஏற்றுகின்றேன் பரம்பொருளே. ஏற்றுகின்ற விளக்குக்கு எண்ணெய் இல்லை என்ற கால் ஊற்றுகின்ற நெய்யாக ஓடிவா பரம்பொருளே. ஊனக்கண் எத்தனைதான் உலகத்தை பார்த்தாலும் ஞான குருடனுக்கு நலமேது பரம்பொருளே.
பாலூட்ட வந்தாயே, பரிந்தே என்னை அணைத்து தாளாட்ட வருவாயே தாயே பரம்பொருளே. ஆற்றில் ஒரு காலும் அறியாமை என்பதொரு சேற்றில் ஒரு காலுமாய் திரிகின்றேன் பரம்பொருளே. எந்த கால் வைத்தாலும் ஏதோ தடுக்கிறது, சொந்த கால் இல்லை என துணிந்தேன் பரம்பொருளே. உன் காலை வாங்கி உலாவ மறந்த பின்னர் என் காலை கொண்டு நான் ஏது செய்வேன் பரம்பொருளே. தான் போட்ட கண்ணியிலே தானே விழுந்தது போல் நான் போட்டு விழுந்தேனே நலந்தருவாய் பரம்பொருளே. சூதாடி தோற்றவர்க்கு துணை இருக்க வந்தாயே, வாதாடி கெட்டவர்க்கு வழியொன்று காட்டாயோ. அரக்கர் குலமெல்லாம் அன்றோடு அழியவில்லை, இரக்கமில்லார் வடிவாக இன்னும் இருக்குதையா. பாய்விருத்து சோறு பல பேருக்கும் தந்தவனே, வாய் நிறையும் சோற்றுக்கும் வழிகாட்ட மாட்டாயா. எத்தனையோ கேள்விகளை எழுப்பிவிட்டாய் பூமியிலே, இத்தனைக்கும் நான் ஒருவன் எப்படித்தான் பதில் சொல்வேன். துன்பத்தை தானே தொடர்ந்ததெனக்கு வைத்தாய், இன்பத்தை எப்போது எனக்கு வைப்பாய் பரம்பொருளே. ஐயா நின் பாதம் அடியேன் மறவாமல் மெய்யாய் தொழுகின்றேன், வினை தீர்ப்பாய் பரம்பொருளே. காவல் ஒரு வில்லாக கருணை ஒரு வேலாக கோவில் உருக்கொண்டாயே, குறை தீர்க்க மாட்டாயோ. தூங்குகின்ற வேளை நீ தோன்றுவாய் கனவிலே என ஏங்குகிறேன் ஐயா, நீ எப்போது வருவாயோ. மஞ்சளினை சுண்ணாம்பு மணந்தால் சிவப்பது போல் நெஞ்சமெல்லாம் துன்பத்தால் நிறைந்து சிவப்பதென்ன. பழுதறியா பிள்ளை இது பாவமே செய்தாலும் அழுதறியா வாழ்வொன்றை அளிப்பாய் பரம்பொருளே. நெஞ்செறிய ஒருபோதும் நிறை பாவம் செய்ததில்லை, அஞ்சாமல் சொல்லுகின்றேன் அகம்தானே என் சாட்சி. மாற்றார் உரிமையை நான் மனமறிய கவர்ந்திருந்தால் ஆற்றாது அழுவது என் அகக்கடமை என்றிருப்பேன். இந்து மத சாத்திரங்கள் எதையும் பழித்திருந்தால் பந்துபடும் பாடு படுவதற்கு சம்மதிப்பேன். நற்கோவில் சிலை அதனை நான் உடைத்து போட்டிருந்தால் தற்கால தொல்லைகளை தாங்க துணிந்திருப்பேன். அடுத்தார் மனைவியை நான் ஆசை வைத்து பார்த்திருந்தால் படுத்தால் எழாதபடி பாய் விரித்து கிடந்திருப்பேன். நல்லதொரு தண்ணீரில் நஞ்சை விதைத்திருந்தால் கல்லாய் கிடைப்பது உன் கருணை என நினைத்திருப்பேன். தாயை மகனை தனித்தனியே பிரித்திருந்தால் நாயையே என்னை விட நற்பிறவி என்றிருப்பேன். கல்யாணமாகாத கன்னியரை பற்றியொரு சொல்லாத வார்த்தையினை சொன்னால் அழிந்திருப்பேன். பருவம் வராதவளை பள்ளியறை கலைத்திருந்தால் தெருவாய் ஒரு கவலம் தேடி திரிந்திருப்பேன். நானறிந்து செய்ததில்லை, நலமழிந்து போனதில்லை, வாய் திறந்து கேட்கின்றேன் வாழ வைப்பாய் பரம்பொருளே. சக்தியுள மட்டில் தவறாமல் நாள்தோறும் பக்தி செய்ய புறப்பட்டேன், பக்கம் வா பரம்பொருளே. மாடுமனை மாளிகைகள் மலத்தோட்டம் கேட்கவில்லை, பாடும்படும் என் நெஞ்சில் பாலூற்று பரம்பொருளே. தாயும் நீ, தந்தை நீ, சார்ந்திருக்கும் சுற்றமும் நீ, வாயும் நீ, வயிறும் நீ, வரமளிக்கும் தேவனும் நீ, நோயும் நீ, மருந்தும் நீ, நோவுடனே சுகமும் நீ, ஆயும் குணஅளிக்கும் ஆறாவது அறிவும் நீ, இறப்பும் பிறப்பும் நீ, இருட்டும் வெளிச்சமும் நீ, மறப்பும் நினைப்பும் நீ, மணக்கோவில் தேவதை நீ, எல்லாமும் நீயே எனைப் பெற்ற பெருந்தாயே. இல்லாதான் கேட்கின்றேன் இந்த வரம் அருள்வாயே. இன்பவரம் தராமல் இதுதான் உன் விதி என்றால் துன்பம் இன்பமெனத் தொடர்வேன் பரம்பொருளே. பாமர மனிதனுக்கு நான் சொல்லும் தியான யோகமே மேலே கண்டது. ஆனால் பக்குவம் பெற்ற மனிதர்களுக்கு சற்று கடுமையான தியான முறையை பகவான் கீதையிலே விளக்குகிறான். எப்படி உட்கார்வது, உடம்பை எப்படி வைத்து கொள்வது, அதை தியானத்தில் என்ன பயன், எந்த வகையில் மனதுக்கு நிம்மதி என்பதையெல்லாம் தெளிவுபடுத்துகின்றான். சஞ்சலம் மிக்க மனத்தை என்ன செய்ய முடியும் என்ற அர்ஜுனன் கேள்விக்கு பகவான் அதிலே பதில் சொல்கின்றான். மனம் அங்கும் இங்கும் அலையும் போது மூளையும் உடலும் வெகுவாக பாதிக்கப்படுகின்றன. பேயாய் உலவும் சிறுமனத்தை மனக்குரங்கை அடக்கியாள்வதன் மூலமே மனிதனின் துன்பங்களிலிருந்து விடுதலை பெற முடியும். ஆழ்ந்த தியானத்தில் அலைப்பாயும் நினைவுகள் அடைபட்டு போகின்றன. பகவான் சொல்லும் முறைப்படி நீங்கள் தியானம் செய்ய ஆரம்பித்தால்
அந்த நேரத்தில் பக்கத்திலே வெடிகுண்டு வெடித்தாலும் உங்கள் காதுக்கு கேட்காது. ரம்பையே எதிரில் வந்து நின்றாலும் உங்களுக்கு தெரியாது. விஷத்தையே உங்கள் வாயில் வைத்தாலும் அதன் கொடுமையை உணர மாட்டீர்கள். கொடிய காற்று உங்கள் நாசியில் புகுந்தாலும் உங்கள் நாசிக்கு அந்த உணர்வு இருக்காது. நெருப்பையே உங்கள் உடம்பில் அள்ளி கொட்டினாலும் அது உங்களை சுடாது. மொத்தத்தில் 5 புலன்களும் செயலற்று நிற்கும். மனம் ஒரே சமநோக்கில் இருக்கும். அந்த தியான யோகம் உங்களின் நீங்காத கவனத்திற்கு உரியது.